தேவி தான் குளிக்க செல்லும் முன் பாதுகாப்பிற்காக விநாயகரை ஒரு சந்தனத்தால் உருவாக்குகிறார். பின்பு அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கிறார். பின்னர் பார்வதி தேவி குளிக்க செல்லும் முன் யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று விநாயகரிடம் கூறிவிட்டு செல்கிறார். பார்வதி தேவியின் கட்டளையை ஏற்று விநாயகரும் காவல் காக்கிறார். அந்த நேரம் சிவபெருமான் கைலாயத்திற்கு வருகிறார். பார்வதி தேவியை சிவபெருமான் பார்க்க உள்ளே செல்லும் போது விநாயகர் தடுக்கிறார். விநாயகரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட சிவபெருமான் ஒரு கட்டத்தில் கோபத்தில் விநாயகரின் தலையை விட்டுவிடுகிறார். இதனை அறிந்த பார்வதி தேவி கோபத்தில் மகனே என கதறி அழுகிறார். பின்னர் உண்மையை உணர்ந்த சிவபெருமான் பூதகணங்கள் கொண்டு வந்த குட்டி யானையின் தலையை விநாயகருக்கு பொருத்தி உயிரிழ வைத்திருப்பார். இதன் பின்னர் விநாயகரின் உடலில் இருந்து பிரிக்கப்பட்ட தலையை சிவபெருமான் ஒரு குகையில் பாதுகாப்பாக வைத்திருப்பதாக பலர் கூறுகின்றனர். இந்த குகைதான் பாதாள புவனேஸ்வரி குகை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த குகையில் தான் சிவபெருமான் பாதுகாப்பாக வைத்தது மட்டுமில்லாமல் அதை